நல்ல கார சாரமான சிக்கன் குழம்பு. ஆல்ரவுண்டர் காம்போ மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமான காம்போ. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு சட்டியில நல்லெண்ணெய் விட்டு இதுல ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதோடையே 2 பல்லாரிய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதோடையே 2 பச்சை மிளகாவை சேர்த்து பல்லாரி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதோட ஒரு தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்கு தக்காளி கம்மியா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோடையே மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயோட வதக்கி விடுங்க. இதோடையே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோடையே வதக்கி விடுங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக விடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 6 சின்ன வெங்காயம், 2 துண்டு தேங்காய், ஒரு 6-7 முந்திரி பருப்பை 5 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்ப குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. சிக்கன் வேகலனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேக விடலாம். இந்த ஸ்டேஜ்ல மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நல்ல கார சாரமான டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க.